அனைவருக்கும் வணக்கம். அத்தியாயம் 2. போன அத்தியாயத்துல ரியா குட்டிய தருண் சமாதானப்படுத்திட்டு இருந்ததையும் அதை தொடர்ந்து அமுதனும் தருணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தன் அண்ணன் மனைவியிடம் தன் குட்டு வெளிப்பட்டுவிடக் கூடாதே என்ற பதட்டத்தில் தன் நண்பனிடம் மிக ரகசியமாய் பேசிக் கொண்டிருந்த அமுதன் அவள் அதிரடியாய் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட போயா இப்படி வெக்கப்படுவது என்று கேட்கவும் அலறித்தான் போனான். அண்ணி ஹிஹிஹி இவன்தான் என்று அவன் நண்பனை காட்டி தப்பிக்க முயல, போதும் போதும் எல்லாம் தெரியும், ஆனா உங்க அண்ணன் இப்படி இல்லப்பா. பொண்ணு பார்த்துட்டு போன மறுநாளே ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி, ஏ பிரியா இது எப்ப நடந்தது? ராஜன் அப்படிப்பட்டவன் இல்லையே, எங்களை விட ஒரு வயதுதான் பெரியவன் என்றாலும் அவனும் எங்கள் கேங் தானே என்று இடைப்புகந்து ஆச்சரியப்பட்டான் தருண். போன இதெல்லாம் போய் உன்கிட்ட சொல்லிட்டா பண்ண முடியும்? நல்ல வேலை பேசினதோட விட்டீங்களே. அங்க இங்கன்னு ஊர் சுத்தாம அண்ணன் பெரிதாய் ஆறுதல் பட்டு கொள்ள போனா உனக்கு உலக விவரமே பத்தல. திருப்பரப்பு அருவியும் குமரிக்கடலும் தொங்கு பாலமும் இப்ப போனா கூட எங்களை ஞாபகம் வச்சிருக்கும் என்று வெட்கமுறுதல் பூத்தாள் பிரியா. அடி பாவி, ஆமா எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்படி நடந்தது? நீ வேலை விஷயமா வெளியூர் செல்லும் போது நான் தான் வாரத்துக்கு 4 நாள் வெளியூர் சொல்லிக்கொண்டே இருந்தவன் ஏதோ நினைவு வந்தவனாய், அமுதா நீ உன் வருங்கால மனைவியை சந்திக்க உள்ள வழிமுறைகளை உன் அண்ணியிடம் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் நல்லது என்று முடித்தான் தருண். கவலை விடுங்க என் அன்பு கொழுந்தனாரே, உங்களுக்கு தேவையான அனைத்து டிப்ஸுகளையும் தருவதை என் பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்ற பிரியா, நாளை மறுநாளும் அதை தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இவங்க 2 பேரையும் சந்தித்து பேச வைப்போம். கொஞ்சமேனும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளட்டும் என்றதோடு நேஹாவிடம் பேசி அந்த குறிப்பிட்ட நாளில் சந்திக்க சம்மதமும் வாங்கிவிட்டாள். எப்படி என்று பெருமையாய் கட்டை விரலை உயர்த்தியவளிடம், கிரேட் அண்ணி, நீங்க இப்படி ஒரு அண்ணி கிடைக்க என் நண்பன் தானே காரணம். எல்லா புகழும் நன்றியும் அந்த ஆண்டவனுக்கு அடுத்தபடியா உனக்கு தான் மச்சான் என்றான் அமுதன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னும் 4-5 நாளில் உன் பணியிடத்துக்கு திரும்பி விடுவாய் என்றுதான் பூ மட்டும் வச்சிருக்காங்க. இடையில் வேற நல்ல நாள் இல்லை என்பதாலும் நிச்சயதார்த்தம் இப்ப நடக்கல. அத ஞாபகத்தில் வச்சுக்க. ஏன்னா நீ பணியில் உறைந்து போய் கிடப்பவன். சூரியனை கண்டதும் ஒரேடியாய் உருகி போய் விடாதே, பார்த்து நிதானமா பக்குவமா. அவனை பேச விடவில்லை அமுதன். நீ கூடத்தானே வரப்போற, என் நிதானத்தை நீ கூடவே இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ, போதுமா? நான் உன் கூடவா? ஆளை விடு சாமி, நீங்க 2 பேரும் பூஜை வேலை கரடின்னு என்னை கரிச்சி கொட்டவா? அதெப்படி? சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது நீதானே. போப்போ பேசு பேசுன்னு உசுப்பேத்தினது நீதானே. அதனால நீ கண்டிப்பா வர்ற. நீ வந்தாதான் நேஹாவை சந்திக்க போவேன், இல்லன்னா நம்ம பிளான் எல்லாம் கேன்சல். என்ன பிரியா, உன் கொழுந்தன் இப்படி பேசுறான்? அதானே என் அண்ணனே அரை சாமியாராக இருக்கான், அவனை போய் அண்ணி என் திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. என் உயிர் தோழன் வரலன்னா நாம போட்ட எல்லா திட்டங்களும் தள்ளுபடிதான். நண்பா, என்னே உன் நட்பு, நான் இல்லாமல் உன்னில் எதுவும் நிகழாதா? பின்ன நேஹாவை பார்த்ததும் உதறல் எடுக்கும் உடம்பை சமாளிக்க ஒரு பிடிமானம் வேணாமா? உன்னை பற்றி கொண்டு நான் கம்பீரமாய் நிற்க வேணாம்? நண்பனின் தைரியம் கண்டு கண்கள் பொங்க சிரித்தான் தருண். ஆமா, இந்த மாதம் என் முறைதானே. போன வாரம் கூட உன் செலவில் தானே ரெஸ்டாரண்ட் போனோம். இப்ப திரும்பவும் ஏன் உன் செலவில்? சந்தேகமாய் கேட்ட தோழியை பார்த்து சிரித்தாள் நேஹா. என்ன பிள்ளை ஒரு தினுசா சிரிக்கிற? அங்க வந்து சொல்றேன் நிவேதா. என்ன? அதான் சொல்றேன் சொன்னல்ல. இப்ப நீ வண்டியை எடு. நிவேதா வண்டியை ஓட்ட பின்னால் தொற்றிக் கொண்டாள் நேஹா. இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? எப்போ எந்த செலவென்றாலும் ஆளுக்கு ஒரு முறை என்றுதானே பேச்சு. மாதம் ஒரு முறை ஏனும் சிறந்த உணவகம் ஒன்றிற்கு சென்று உண்பது என்பது பேசிக்கொண்ட ஒன்றுதானே. போன முறை அவள் என்றால் இந்த முறை நான் தானே. அதை ஏன் மறுக்கிறாள்? வண்டியை உரிய இடத்தில் நிறுத்திவிட்டு இருவருமாய் அந்த தோட்டக்குடிலின் கீழ் அமர்ந்த போது நிவேதா கேட்டாள், இப்ப வாச்சும் உன் புதிரை அவிழ்த்து விடுறியா? சொல்றேன் என்று சூப்பை ஒருவாய் குடித்தவள் அவங்க வீட்டிலிருந்து என்று ஆரம்பித்து அவளுக்கும் அமுதனுக்கும் இடையே உள்ள சந்திப்பின் ஏற்பாடுகளை சொல்ல, அடிப்பாவி, நிஜமாகவே வர்றேன்னு சொல்லிட்டியா என்று ஆச்சரியப்பட்டாள் நிவேதா. உடனே சொல்லவில்லைதான், ஆனாலும் ஆசை அப்படித்தானே. போ பிள்ளை. செல்லமாய் சினிங்கியவளின் கன்னங்களில் ஏற்பட்ட நிஜ மாற்றத்தை கண்ட நிவேதா, பூனை மாதிரி ஊமையா இருக்கிற இவளுக்கு வெட்கத்தை பாரேன்.
என்னவோ பூ முடிச்ச அன்னைக்கு அவர் முகத்தை கூட சரியா பார்க்கல, அப்படி இப்படின்னு கதை விட்ட என்றாள். இப்ப கூட தான் பிள்ளை அவரோட வரி வடிவமும் சோடியா நிற்கையில் நான் உணர்ந்த அந்த வாசனையும் அவரோட குரலும் எப்படி பிள்ளை ஒரே பார்வையில்? இல்ல இல்ல, அந்த அரைக்குறை பார்வையில் இப்படி இல்ல, சான்ஸே இல்ல, நான் நம்ப மாட்டேன் என்று நிவேதா மறுக்க, அவர் நமக்குத்தான் கடவுள் எழுதி வைத்த பிறகு அரை நொடி பார்வை கூட போதுமில்லையா? இப்ப என்ன சொல்றதுக்காக இந்த விருந்து? பெருசா உன்கிட்ட நான் என்ன கேட்க போறேன்? நான் நாளைக்கு தனியா முதலில் அவர் கூட வெட்கமா இருக்கும் இல்லையா? அதனால என்றவள் அவளை ஒரு பார்வை பார்த்தாள். நிவேதாவின் பலவித உணர்ச்சிகளை தாங்கி அந்த முகம் சிரிப்பை உண்டாக்க, இப்ப எதுக்கு உனக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வருது? சற்றே கோபமாய் கேட்டவளிடம், இதுக்கே உனக்கு இப்படி கோபம் வருதே, நாளை நீ என் கூட வந்து அங்க தனியா நிக்கிறதை நினைச்சா தாங்க முடியல புள்ள என்று மேலும் சிரித்தாள் நேஹா. என்ன கிண்டலா? இல்ல நிஜம். காலையில் 9 மணிக்கு டான் உன் விடுதி வாசலில் நிற்கிற. நான் வண்டியோட வர்றேன், நாம போறோம். நாமளா? நான் எதுக்கு? காவலா? ஆமா போ, நான் வரமாட்டேன். என் உயிர் தோழின்னு சொன்ன வெறும் டயலாக் இல்லையே. இதை பார் நேஹா. நிவேதா, என் நிலை உனக்கு புரியல. அவர் போயிட்டார்னா அவரை பார்க்க முடியுமா? இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம், அப்புறம் பார்த்துட்டே இருக்கலாம். நீ வர்ற, அவ்வளவுதான். படுபாவி, வயிறு முட்ட விருந்தும் கொடுத்துட்டு கட்டளை வேறு இடுகிறாளே. நொந்து போனாள் நிவேதா. சொதப்பாம காலை 9 மணிக்கு தயாராய் இரு. விடுதி வாயிலில் நிவேதாவை இறக்கிவிட்ட நேஹா மறுபடியும் ஞாபகப்படுத்தினாள். வரும் வழியெல்லாம் நட்பின் மேன்மையை அவள் விளக்கிய விளக்கம் சம்மதமாய் நிவேதாவை தலையாட்ட வைத்திருந்தது. கேட்டை தொட்டவளிடம், ஹே நிவே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாம போறது என் விஷயமா? நீ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி பளிச்சுன்னு வந்து நிற்காதே. நல்லான சேலை. சேலை வேணாம். சேலையில் நீ ஒருவேளை என்னை விட லுக்கா தெரியலாம். சுடிதாரே போட்டுட்டு வா, சரியா என்றாள். சரி தாயே, வேறென்ன மிச்ச மீதி கண்டிஷன் ஏதேனும் இருந்தா இப்பவே சொல்லிடு. பிறகு நாளைக்கு என் உயிரை எடுக்காதே. இப்ப இதுதான். ஏதேனும் என்றால் போன் பண்றேன். விற்றென வண்டியில் பறந்தவளை பார்த்தபடியே கேட்டை மூடியவள், ஒரு ஆடவனின் மெல்லிய நேசம் பெண்மையின் குணாதிசயங்களில் எத்தனை மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரே பார்வை என்கிறாள், 7 ஜென்ம பந்தம் என்று அதிசயிக்கிறாள், உயிரில் கலந்த நேசம் என்று உருகுகிறாள். இதெல்லாம் எப்படி அந்த ஆடவனின் ஒரே பார்வையில் சாத்தியம்? இத்தனைக்கும் இவர்கள் இருவருக்குமான நட்பு 1ஆம் வகுப்பு முதல் உள்ளூர் அரசு பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டது. இவள் இருந்த ஹோமில் தொடக்கப்பள்ளி வசதி இல்லை. 6ஆம் வகுப்பில் ஒன்றாய் நாகர்கோவில் கான்வென்ட்டில் சேர்ந்தார்கள். அதோடு சேர்ந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் இருவருக்கு இடம் கிடைத்ததோடு பயிற்சி முடியவும் அதே நிர்வாகத்தை சேர்ந்த தொடக்கப்பள்ளியில் பணியும் கிடைத்ததும் பேரதிசயம்தான். பயிற்சியின் போது பாட சம்பந்தப்பட்ட பாடங்கள், உருவ மாதிரிகள் என்று பயல்களுடன் ஒன்றாய் சகஜமாய் பழகும் போது மூஞ்சியை 8 முழத்திற்கு தூக்கி வைத்துக் கொள்ளும் நேஹா, ஏன் இப்படி பயல்களிடம் பல்லை காட்டணும்? உன்னை பார்த்தா ஆத்திரமா வருது. நம்ம வகுப்பு பயல்கள் தானே நேஹா, என்ன தப்பு? ஒரே வகுப்பு என்றாலும் ஆம்பிளை தானே. சரி பாட்டிமா, இனிமேல் உன் முன்னாடி பேச மாட்டேன், போதுமா? அப்படிப்பட்ட நேஹா இன்று ஒரே கணம் பார்த்த ஒருவனுக்காய் உருகி போய் நிற்கிறாள். இரவு முழுவதும் அதே நினைவுகள் பற்றிய சிந்தனையில் தாமதமாய் தூங்கினாலும் விடுதியின் வழக்கமான பரபரப்பில் 6 மணிக்கெல்லாம் முடித்து விட்டாள். விடுமுறை நாள் என்பதால் நிதானமாய் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலான பராமரிப்புகளை ஒவ்வொன்றாய் செய்ய தொடங்கி இறுதியாய் முகத்தில் மாவு பூச்சுடன் கண்மூடி அமர்ந்த போது அதே நினைவுதான். கூடவே வேண்டாத கறிவேப்பிள்ளையாய் அவர்களிடையே உறுத்தலாய் நிற்கும் போது தன்னிலை பற்றிய சலிப்பும் எழ, நான் வரலடி என்று சொல்லிவிடலாமா என்று நினைத்த போது மொபைல் அழைத்தது. நேஹா என்ற பெயரை பார்க்கவும், என்ன பிள்ளை இரவு முழுக்கும் எப்படி நீவே தூங்க முடியும்? பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கு என்றவள், நீ காலை சாப்பாட்டுக்கு வந்து விடுவாய். உனக்கு பிடிச்ச ஆப்பம் தேங்காய்பால் அம்மா செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டீச்சரோட மகன் பிறந்த நாள் விழாவுக்காக போறோம்னு சொல்லியிருக்கேன். நீ வேற எதனா சொல்லி குழப்பி விட்டுடாதே, சரியா என்றார். சரி, சீக்கிரம் வந்து சேரு. நிவேதா நேஹாவின் வீட்டை அடைந்த போது இலை பச்சை டிசைனர் சேலையில் கொள்ளை அழகாயிருந்தாள் நேஹா. காதல் தந்திருந்த வெட்க இழைகளோடு வசீகரமும் சேர, ஹே நேகா, ரொம்ப அழகா இருக்கேடி, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு என்றாள் நிவேதா. நிஜமாகவா? அதுவும் உன் சேலைக்கு மேச்சான இந்த பச்சைக்கல் சாரி பின் ரொம்ப பொருத்தம் என்று தோள்பட்டைக்கு கீழே குத்தி இருந்ததை அவள் சுட்டிக்காட்ட,
நீ வாங்கி தந்ததுதானே என்றாள் நேஹா. நிவேதா சிரிக்கவும், நிஜமாகவே அவருக்கு என்னை பிடிக்கும் தானே என்று நேஹா கேட்க, பிடிக்காமலா இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க என்றாள் நிவேதா. அடுத்த அத்தியாயம் நாளைக்கு பார்க்கலாம்.